ஹே மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பூரி தாங்க. எப்படி சாஃப்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவில் சூடாக காய்ச்சின எண்ணெய், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் ரஃப்பாக பிசையணும். ரஃப்பாக பிசைஞ்சதுக்கப்புறமா சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடாது, அதோட கொஞ்சம் லைட்டாக டைட்டாக இருக்கணும். 1 hour கழித்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி தட்டிக்கலாம். நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கனமாக இருக்கணும். அப்போ தான் பூரி நல்லா உப்பும். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அதில் ஒரு பூரியாக போட்டு எடுத்தோம்னா அவ்வளோ அழகாக உப்புதுன்னு பாருங்கள். அவ்வளோதான் மக்களே, மாவு இந்த மெத்தடில் பிசைஞ்சு பாருங்கள். பூரி சும்மா அப்படி இருக்கும். இதுக்கு சைடிஷ் வேணும்ல, இதுக்கு டக்கரான சைடிஷை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.